Hello friends, welcome to Mahi Kitchen Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா லெமன் ஊறுகாய் தாங்க செய்ய போறோம். இந்த லெமன் ஊறுகாய் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி 2-3 நாள் ஊற வச்சு அப்படிலாம் செய்ய போறது இல்ல. இன்ஸ்டன்ட்டா செய்ய போறோம். கல்யாண வீடுகள்ல எல்லாம் நம்ம சாப்பிட்டுருப்போம் பாத்தீங்களா? உடனே செய்வாங்க. நமக்கு உடனே சர்வ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டாவும் இருக்கும். அந்த மாதிரி தான் செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். லெமன் ஊறுகாய் செய்யிறதுக்கு நான் ஒரு 20 லெமன் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 20 லெமனை நல்லா சுத்தம் பண்ணிட்டு நம்ம தண்ணியில இப்ப வேக வச்சுக்கலாம். லெமன் வேக வைக்கும்போது நல்லா லெமன் வந்து உள்ள முழுகுற அளவுக்கு தண்ணி வைங்க. அப்பதான் சீக்கிரமா குக் ஆகி வரும். இந்த லெமன் வந்து நல்லா மேலே இருக்க தோல் வந்து நல்லா வெடிச்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கணும். பாருங்க இந்த மாதிரி நல்லா வெடிச்சு வரணும். அதுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை சிம்ல வச்சிட்டு ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் குக் ஆனதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தண்ணிலாம் வடிச்சு வச்சிட்டு தனியா லெமன் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். நான் வந்து பீஸ் வந்து கொஞ்சம் பெருசா தான் போட்டுருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க சின்ன சைஸ்ல கூட போட்டுக்குங்க. இப்போ லெமன் ஊறுகாய் சேர்க்கிறதுக்கு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா வரமிளகாய் ஒரு 25 எடுத்துருக்கேன். இது கடாயில எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா கரிஞ்சிடும். இப்போ வந்து வெந்தயம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். அதே மாதிரி பெருங்காயம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தூள் பெருங்காயமாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். இது கட்டி பெருங்காயங்கனால ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண பொருள் எல்லாத்தையுமே ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ பொடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பொடி பண்ணி வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ஊறுகாவை தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா வெடித்து வரணும். ஊறுகாவுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் கம்மி பண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஊறுகாய் வந்து கெட்டு போய்டும், நல்லாவும் இருக்காது. அதே மாதிரி உப்பும் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கணும். கம்மியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம வரமிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு கருவேப்பிலை மிளகாய் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எலுமிச்சையை இது கூட சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஊறுகாய் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை வேகிறதுக்கான டைமும் கட் பண்ணுறதுக்கான டைம் தான் எடுக்கும். ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததான் நம்ம ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். நம்ம வந்து இப்போ சேர்த்துட்டு பத்தலைனா கூட இன்னொரு டைம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம வந்து வெல்லம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். வெல்லம் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா லெமனில் லைட்டாக ஒரு கசப்பு தன்மை இருக்க மாதிரி இருக்கும். இது சேர்த்திங்கன்னா அது இருக்காது. அடுத்ததாக நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மிளகாய் வெந்தய பொடியை இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கலராக இருந்தால் தான் லெமன் ஊறுகாய் பிடிக்கும், அதனால சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/4 லிட்டர் போல் மறுபடியும் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் ஊறுகாய் அந்த அளவுக்கு நல்லா ருசியாக இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான லெமன் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.